இன்னைக்கு இன்னொன்று இளைஞர்கள் இப்போ கூட ஒருத்தன் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஊரப்பாக்கத்தில் ஒரு பையன் இருக்கான். அவர் பேர் தெரியல. அவங்க அப்பா யாருன்னா ஆலந்தூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ டிஎம்கேல பிஎன்பி வெங்கடேசன் பேர். இப்போ ஆலந்தூர் நகர செயலாளராக இருக்கார். அவரோட பையனுக்கிட்ட அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார் அவங்க அப்பா, இந்த தடவை டிஎம்கே சோத்துருச்சுன்னா நான் செத்துருவேன்டான்ட்டு. அதுக்கு இவன் என்ன சொன்னானா, முதல்ல செத்துரு, நான் 16 நாள் காரியம் பண்ணிடுறேன். நான் கூட கேட்டேன், ஏன்டா இப்படி அப்பாவை சொல்கிறேன் அப்படின்னு, ஏன்டா இப்படி சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், பின்ன என்னங்க ஐயா, எங்கள் அப்பா எம்எல்ஏவாக இருக்கும்போது நேருக்கிட்ட இந்த ரயில்வே வேலைக்காக நேருக்கிட்ட தான் இருந்து போய் நின்னேன். 30 லட்ச ரூபா கேட்டான் எம்எல்ஏ பிள்ளைக்கு. மோடி வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்ஆர்பி கொண்டு வந்தார். ஆர்ஆர்பி எழுதின 60 மார்க் வாங்கினேன். இன்றைக்கி அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்துக்கிட்டு இன்றைக்கி 2.25 லட்சம் சம்பளம் வாங்குறேன். இப்போ அந்த கிளாம்பாக்கத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் அவனுடைய தலைமையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கேட்குறதுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஒரு டிஎம்கே எம்எல்ஏவோட பையன், எக்ஸ் எம்எல்ஏவோட பையன் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கான். ஆனால் இங்கே இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம்னா உடனே இந்திக்காரனுக்கு தான் கொடுப்பான். எப்பட்றா அந்தந்த கோட்டான் இருக்குல்ல அந்தந்த மாநிலத்துக்கு, அதை எப்படி ஒதுக்குவான்? இவன் தான் இங்கே மைண்டை கெடுத்து வச்சுருக்கான இளைஞர்கள் மைண்டை. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினா உடனே இந்திக்காரனுக்கு தான் கொடுப்பான், நமக்கு கிடைக்காது. டிஎன்பிசியில் ஒண்டி நீ ஒழுங்காக கொடுத்துட்றியா? நீ டிஎன்பிசியை படித்து எழுதி நாசமாக போனவன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தரேன் நேரு ஊழல் இருக்குல்ல. அது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, தமிழ் இவங்க வந்து தமிழ் மேலே பற்று இல்லையான்ட்டு. நான் கேட்குறேன், தமிழ்னு ஆரம்பத்தில் புலம்புறானுங்கள்ல, இந்த தமிழ்நாட்டில் தமிழ் லிட்ரேச்சர் படித்தா எத்தனை பேருக்கு இவனுங்க கவர்மெண்ட்டில் வேலை கொடுத்துருக்கானுங்கன்ட்டு லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா? இப்போ இருக்கிற திராவிட மாடல் தலைவரால். தமிழை படிச்சிங்க நாசமாக போனவன் தான் சார் அதிகம். இவனுங்களால் தமிழை படித்து நாசமாக போனவன் தான் அதிகம். வாழ்ந்தவன் எவனுமே கிடையாது. சும்மா தமிழன்றதெல்லாம் இவனுங்க அரசியல் பண்ணுறதுக்கு அந்த ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு 4 முட்டா பயல்களை கையில் வச்சுக்கிட்டு இவனுங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கும் ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நல்லது பண்ணுறதை எதிர்க்கிறதுக்குன்னு காசுக்காக போராட்டம் பண்ணுறதுக்குன்னு பல கும்பல் இருக்குது. அவனுக்கு வந்து நல்லது கெட்டதை பற்றி கவலை கிடையாது, மற்றவனோட வாழ்க்கையை பற்றி கவலை கிடையாது, அடுத்த தலைமுறையை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு தேவை அன்னைக்கு அந்த 1000 ரூபா 2000 ரூபா குவார்ட்டரு பிரியாணி. இதான்.